ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் பெஸ்ட் மேட்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஐம் யுவர் ஹரிஷ் அண்ட் யுவர் வாட்சிங். 2015 ஐபிஎல் ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச். இது ரெண்டு டீமுக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச். ஏன்னா எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஸோ டாஸ் ஜெயிச்ச எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மழை வந்ததுனால 20 ஓவர் மேட்சை 11 ஓவரா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு ஓப்பனிங் பண்ண வந்தது டேவிட் வார்னரும் ஷிகர் தவானும். 20 ஓவர் மேட்ச்னாலே டேவிட் வார்னரோட பேட்டிங் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 11 ஓவர்னா சொல்லவே தேவையில்ல. 6-4லயே மேட்ச் ஆட ஆரம்பிச்சிருவாரு. கூட ஷிகர் தவான் வேற. ஷிகர் தவான் நல்லா அட்டாக் பண்ணி ஆடுவார்னு நினைச்சப்ப டேவிட் வைஸ் போட்ட பால்ல 8 ரன்னோட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் வார்னர் கூட ஆட வந்தது மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ். தவான் போனா என்ன, என்னோட அட்டாக்கிங் பிளேயர்ல நான் டீம் ஸ்கோர் ஏத்துவன்ற மாதிரி டேவிட் வார்னர் கிடைக்கிற பாலெல்லாம் பவுண்டரியா மாத்தினாரு. கூட இருந்த மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸும் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாம வந்தல இருந்தே அட்டாக் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. ரெண்டு பேருமே அட்டாக்கிங் பிளே பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஸ்கோரை 5 ஓவருக்கு 50 ரன் கொண்டு வந்துட்டாங்க. அசோக் டிண்டா போட்ட 6வது ஓவர்ல ஹென்ட்ரிக்ஸும் டேவிட் வார்னரும் சேர்ந்து 18 ரன் அடிச்சாங்க. ஆர்சிபி பவுலர்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணியும் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணவே முடியல. அதுலயும் மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸோட பேட்டிங் ரொம்பவே அக்ரெசிவா இருந்துச்சு. ஹர்ஷல் பட்டேல் போட்ட ஓவர்ல ஹென்ட்ரிக் 6 அடிக்க ட்ரை பண்ண அந்த பால் கேட்சுக்கு போக அதை மன்தீப் சிங் தவற விட்டுட்டாரு. பட் அந்த கேட்சோட வேல்யூ ஆர்சிபிக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அதே ஓவர்ல மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ் 21 ரன் அடிச்சாரு. கூட ஆடின வார்னரும் சஹல் ஸ்டார்க்னு யாரையும் பாரபட்சம் பார்க்காம 6-4 பறக்க விட்டுட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 28 பாலுக்கு 45 ரன் அடிச்சிட்டாரு. பட் மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ் வார்னரை விட அக்ரெசிவா ஆடி 20 பாலுக்கு அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இவங்க ரெண்டு பேரோட நல்ல பார்ட்னர்ஷிப்னால எஸ்ஆர்ஹெச் 9 ஓவருக்கு 117 ரன் ரீச் பண்ணிட்டாங்க. அப்ப வார்னர் 30 பாலுக்கு அவரோட 50 அடிச்சாரு. ஒரு வழியா ஆர்சிபி மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ 57 ரன்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் 11 ஓவருக்கு 135 ரன் அடிச்சு ஆர்சிபிக்கு டார்கெட்டா 136 ரன் கொடுத்தாங்க. லாஸ்ட் ஓவர் போடுறப்பவே மழை வந்ததுனால ஆர்சிபி 6 ஓவருக்கு 81 ரன் அடிக்கணும்னு டிஎல்எஸ் மெத்தட் படி கொடுத்துட்டாங்க. 81 ரன் சேஸ் பண்ண வந்த ஆர்சிபிக்கு கெயிலும் விராட் கோலியும் ஓபனர்ஸா வர ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட டெல்ஷின் ஓவர்ல மொதல் 2 பால்லே கெயில் 10 ரன் அடிக்க அந்த ஓவர்ல கிறிஸ் கெயில் 17 ரன் அடிச்சாரு. 20 ஓவர்ல சேஸ் பண்ணணும்னு சொன்னாலே கிறிஸ் கெயிலோட ஸ்டாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். பட் இது 6 ஓவர்ல அடிக்கணும். அப்ப அவரோட பேட்டிங் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரியும். புவனேஸ்வர் குமார் போட்ட செகண்ட் ஓவர்ல 3-4-2-6ன்னு அந்த ஓவர்ல 24 ரன் அடிச்சு 2 ஓவர்ல ஆர்சிபிய 41 ரன் கொண்டு வந்துட்டாரு. அந்த 41 ரன்ல கெயிலோட பங்கே 35. அதே ஃப்ளோல கிறிஸ் கெயில் 6-4 அடிச்சு ஐபிஎல்லே ஃபாஸ்டஸ்ட் 50 அடிப்பாருன்னு நினைச்சப்ப மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ் போட்ட ஓவர்ல கிறிஸ் கெயில் 35 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் கிரீஸுக்கு வந்த ஏபிடி சீக்கிரமா மேட்ச் முடிப்பாருன்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தப்ப மாய்சஸ் ஹென்ட்ரிக்ஸ் போட்ட அதே ஓவர்ல கோல்டன் டக் ஆயிட்டாரு. அப்பவே ஆர்சிபி ஃபேன்ஸ் சோர்ந்துட்டாங்க. பட் கிரீஸ்ல விராட் கோலி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹோப் இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி விராட் கோலி கரண் சர்மா போட்ட ஓவர்ல 6 அடிச்சு ஆர்சிபி ஃபேன்ஸ் சந்தோஷப்படுத்தினாரு. பட் கோலி கூட யாரும் சரியா பார்ட்னர்ஷிப் போடாம மன்தீப் சிங் 1 ரனுக்கும் தினேஷ் கார்த்திக் 2 ரன்ல ரன் அவுட் ஆக ஆர்சிபி 69 for 4ன்னு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஆர்சிபிக்கு தேவை 4 பாலுக்கு 12 ரன். மேட்சை முடிக்கக்கூடிய மொத்த பொறுப்பும் கேப்டனான விராட் கோலி கிட்ட தான் இருக்கு. பட் விராட் கோலி மேட்சை கூலா ஹேண்டில் பண்ணி 2 பால்ல கன்சிக்யூட்டிவா 4 அடிச்சு அடுத்த 2 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும்னு கொண்டு வந்துட்டாரு. விராட் கோலி அடுத்த பாலே 6 அடிச்சு மேட்சை முடிக்க ட்ரை பண்ண அந்த பால டேவிட் வார்னர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஆர்சிபி ஃபேன்ஸ்ல ரொம்ப சோகமாக விராட் கோலி மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. என்னன்னு பார்த்தா खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया।